ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த ஜெனரல் பார்த்திங்கன்னா ஷவுலி ஆர்மியோட அந்த ஃப்ளாகை வந்துட்டு அப்படியே கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி போயிருந்திருப்பான். ஸோ இந்த எபிசோடோட ஓப்பனிங் சீனில் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வெட்டி விட்றோம், அது 2 துண்டாக போயிடுது. ஸோ இந்த ஜெனரலுக்கு பார்த்திங்கன்னா ஷவுலி ஆர்மியில் இருக்கிறவருக்கு பயங்கர வெறியாயிடுது. ஸோ எல்லாத்தையும் கொலை பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு சண்டையாகுது. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே யானை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்காக லின்ஷி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. எதுக்காக மிஸ்டர் வூவை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவன் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணான், அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு. அவர் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான் இதை பண்ணார். ஸோ அதனால் இந்த டைம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் அவன் ஏதாவது பண்ணால் அவனுக்கு சாவு நிச்சயம்தான். ஸோ அவன் இதுக்கப்புறம் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடாது, அவனை கூட்டிகிட்டு நீ லேண்ட் சிட்டிக்கு போயிடு அப்படி. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், மிஸ்டர் வூ வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அந்த ஜெனரல் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பெரியவர் பேரும் மிஸ்டர் வூ தான். ஆனால் அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்களே, நீ போய் மிஸ்டர் வூவை மீட் பண்ண அப்படின்னு. அந்த பர்சன் அவர் கிடையாது. லின்ஷி வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல மிஸ்டர் வூ அப்படின்னு, அந்த பர்சன் தான் ஹீரோயின் அம்மா வந்துட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்க மிஸ்டர் வூ. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு. இவனும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த ஷவுலி ஆர்மி திரும்பவும் வந்துட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்க, அவங்களாம் அந்த மவுண்டெயினுக்கு போயிட்டு டிஃபெண்ட் பண்ண சொல்லி. நானும் போயிட்டு இந்த விஷயங்களை சொல்கிறேன், பிரின்ஸ் வந்து உங்களை இங்கேருந்து போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவனுங்க அச்சு வந்து சொன்னால் தான் நாங்கள் இங்கேருந்து போவோம், அவங்க தான் எங்களுக்கு ஆர்டர் போடணும், அவங்களோட பேச்சை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு. அப்போ உங்களோட வார்த்தைக்கு என்ன மரியாதை? உங்களை அவங்க பிரின்ஸாகவே மதிக்கலை, அவங்க வந்து அச்சுவோட வார்த்தையை தான் கேட்டு எதாக இருந்தாலும் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு நல்லா ஏற்றி விட்டுறேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெறியாயிடுது. அவங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிறல. ஸோ அவங்க எல்லாத்தையுமே கொன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆனந்தமாக இருக்குது. ஆனால் லின்ஷிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் படிச்சுட்ருக்கா. அப்போ அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் எழுதியிருக்கான், ஜிஞ்சர் உன்னோட ஷவுலி ஆர்மிக்கு வந்துட்டு ஆபத்து, நீ சீக்கிரம் போயிட்டு காப்பாற்று அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா என்ன ஆபத்து அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்கா. இந்த சைடை யான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி துரோகம் பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை பிரின்ஸ், நாங்கள் இந்த விஷயங்களை எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, எங்களோட ஃப்ளாகை வந்து அவன் கிழிச்சு அசிங்கப்படுத்திட்டான், அதனால தான் நாங்கள் சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. ஸோ அது தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த ஜெனரல் கிட்ட இவர் வந்து சாரி கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, என்னால் உன்னை மன்னிக்க முடியாது, நீ என்னதான் இருந்தாலும் இந்த எண்பைக்கு துரோகம் தானே பண்ணியிருக்க, உன்னோட கொடிக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது, அதை கிழிச்சா நீ என்கிட்ட சண்டைக்கு வருவியா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கான். யான் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் தான் தீர்ப்பு சொல்லிகிட்டு இருக்கான். பிளாக் ஈகிளை யாரெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மரணம் மட்டும்தான். ஸோ நீ வந்துட்டு ஒழுங்கானோட சோல்ஜர்ஸை வழி நடத்தலை, அவங்களுக்கு கண்டிப்பாக பெனாலிட்டி தான் அப்படின்னு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தா எனக்கு மட்டும் கொடுங்க, என்னோட சோல்ஜர்ஸை நீங்கள் தண்டிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. டே தண்டனையை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு. நீங்கள் எங்களை எப்போவுமே நம்ப மாட்டிங்களா? ஒரு டைம் நாங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் தான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களை அந்த வைசிட்டியிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு போராடணும், அப்புறம் அந்த யான் சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு போராடணும். ஸோ இதுலேயே எங்களோட லாயலிட்டி உங்களுக்கு தெரியலையா? இப்போ என்னோட சோல்ஜர்ஸை நீங்கள் தண்டிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட லாயலிட்டியை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலமை வரும், அதை நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆத்திரத்தில் வாய விட்டுறான். உடனே அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா அப்படியே சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு பிரின்ஸுக்கிட்ட இந்த மாதிரி பேசுவ, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு. இங்கே யான் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா குதிரையில் கிளம்பி வந்துட்டு இருக்கா, பயங்கரமாக மின்னல்லாம் வெட்டிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கத்துறான், இல்லை இல்லை வேண்டாம் பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வந்துடுறா, நிறுத்துங்க அப்படின்ட்டு. ஸோ குதிரையிலேருந்து இறங்கி விறுவிறுன்னு வந்து அந்த ஷவுலி ஆர்மியோட ஜெனரல் இருக்கான்ல, அவனோட கன்னத்திலே ஒன்று விட்றா பாருங்க. அவனே ஷாக் ஆயிரான், என்ன ஏன் அடிக்கிற அப்படின்னு. உங்ககிட்ட நான் தான் சொன்னேன், நம்ம ஆர்மியோட ஃப்ளாகை நீ தான் காப்பாற்றணும், அதுக்கு எந்த ஒரு களங்கமே வரக்கூடாது, அது நம்மளோட அடையாளம்னு உங்ககிட்ட நான் தானே சொன்னேன். என்னோட ஆர்டரை நீ ஃபாலோ பண்ண,
ஆனால் நம்மளோட ஆட்களையே நீ அடித்து ஃபாலோ பண்ணுவியா? அது எவ்வளோ பெரிய தப்பு. நீ பிரின்ஸே வந்துட்டு கேவலப்படுத்துறியா அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வணக்கம்லாம் கொடுத்து பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இவ எப்போவுமே யான்னு சொல்லி தானே கூப்பிடுவா, இப்போ பிரின்ஸுன்னு கூப்பிட்றாளே அப்படின்னு. இவங்க எல்லாருமே என்னோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் இவங்கள கவனிக்கல. இவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிறேன். என்ன நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ஆர்மியில் ஒரு பொசிஷன்லே இல்லை, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் யார் இந்த ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு. நான் வந்து பிரின்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசலை, நீ வாயை மூடிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே துரோகிங்க, இவங்களுக்கு எதுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு. ஏதோ ஷவுலி ஆர்மி வந்து துரோகிங்களா? அவங்க எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க, அவங்களோட லாயலிட்டியை எத்தனை டைம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தானே பிரின்ஸே மன்னிச்சு விட்டாரு. ஸோ நீ இப்போவுமே அவங்கள துரோகிகள்னு சொன்னீங்கன்னா அப்போ நீ வந்து யானோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலையா, அவரை நீ மதிக்கலையா அப்படின்ற மாதிரி லாக் பண்ணுறா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்போ யான் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்துட்டுருக்கா. இங்கே பாராச்சோ, உன்னை யார் இங்கே வர சொன்னா? நானாக தான் வந்தேன், இதில் நீ தலையிடாத, இங்கேருந்து போ அப்படின்னு. இல்லை முடியாது, இவங்க எல்லாருமே என்னோட வார்த்தையை நம்பி தான் இந்த என்பைக்குள்ளேயே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தானே வந்து நிற்கணும், வேறு யார் நிற்பா அப்படின்னு. ஸோ யானுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீயும் எனக்கு ஆப்போசிட்டாக வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், என்னோட ஆர்மி மெம்பர்ஸை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஏதோ உன்னோட ஆர்மி மெம்பர்ஸா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்க்குறா, ஐயோ இந்த மாதிரி வாயை விட்டோமா அப்படின்னு. இருந்தாலும் பின்வாங்கல, நான் தான் இந்த ஷவுலி ஆர்மியோட ஹெட்டு, ஸோ நான் வந்துட்டு இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இவன் காண்டாகி ரிட்டன் போயிட்டுருக்கும் போதே சொல்லிட்டு இருக்கு, அச்சு வந்து ஷவுலி ஆர்மியோட ஹெட் அப்படின்ற பொசிஷன்லேருந்து நான் தூக்குறேன். இந்த ஷவுலி ஆர்மி மெம்பர் பண்ண தப்புக்கு அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும், வேறு யாரும் இதுக்கு பொறுப்பாகலாம் முடியாது. ஸோ தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா, இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தரையிலலாம் குனிஞ்சு சொல்லிட்டு இருக்கா, நம்மளை நம்பி வந்தவங்க, நம்மளுக்காக நின்றவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஆர்டரை கொடுத்துறான். சரசரன்னு அங்கே இருக்கிற எல்லாரோட கழுத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டிடுறானுங்க. இந்த சைடு அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிட்டா, எதுவுமே பேசலை. அங்கேருந்து விறுவிறுன்னு குதிரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா. இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மெங்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாப்பல்ல. ஸோ ஹீரோட்ட போய் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், அப்போ அவள் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாளா? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அவளை நினச்சி நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்கல்ல, நீங்களே நேரில் போய் ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு. இல்லை நான் அங்கே போனேன்னா அவளோட சிச்சுவேஷன் இன்னுமே அங்கே மோசமாகும். அப்போனா அவளை அந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம்ல, அவள் என் கூட வரதுக்கு விரும்ப மாட்டா. ஏன் அவள் அந்த இடத்துல தான் ஹாப்பியாக இல்லையே, அப்புறம் ஏன் வரமாட்றா? ஆமல்ல, அவள் அங்கே சந்தோஷமாக இல்லை, ஆனால் அவள் ஏன் அங்கேருந்து வரமாட்றா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்புறான். இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்ருக்கா, பாவமாக இருக்குது. அந்த நேரம் யான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அதாவது இந்த ரூமுக்கு வெளியே அந்த ஜன்னல்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். அச்சு நீ தூங்கிட்டியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. நீ வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிட்டன் இங்கே வந்ததுலேருந்தே நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசக்கூட டைம் கிடையாது. எனக்கு அந்த வேஸ்டேட்டை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல நீ எனக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணில, அந்த தண்டனை மேடையில், அப்புறம் அந்த ஜெயிலில் நீ எனக்காக கம்பெனி கொடுத்த. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே தான் என்னோடய மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிரு. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணாங்க, ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த சிச்சுவேஷன்லேயும் எந்த நிலைமையிலையுமே நீ என் கூட நிற்ப அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது அப்படின்னா அது நீ மட்டும்தான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பாவமான பேச்சு ரொம்ப நாளைக்கு நம்ம 2 பேர்த்தையுமே ஒரே பாதையில் கொண்டு போகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த ஜெனரலை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா யானை தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா முட்டியெல்லாம் போட்டு எந்திரிச்சிட்ருக்கான். யான் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இன்றைக்கி நான் உன்னோட சைடில் இருந்தேன் அப்படின்றதுக்காக நீ என்ன விஷயங்கள் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. திரும்பவும் நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இரு. எனக்கும் அச்சுக்கும் நடுவில் நீ வரவே வராத அப்படின்னு.
சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவனும் அங்கேருந்து போகும்போது இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஒரு நிமிஷம், இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்களை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு பொண்ணுக்காக நம்மளோட ரிவெஞ்சாக எடுக்காமல் இருக்கீங்க, பொண்ணுக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. இவனுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த சைடு அந்த இளவரசியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கா. கையில் பார்த்தீங்கன்னா யான் கொடுத்துருப்பான்ல அந்த ரேபிட்டோட வால், அதையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் 2 ராயல் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயினில் பாய்சனெல்லாம் கலந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் இன்னைக்கு குடிச்சு சாகணும் போல். அவங்க உள்ளே வந்த உடனே இவ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் பண்ண தப்புக்கும் என்னோட மெய்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. நான் செத்து போனதுக்கு அப்புறமா அவளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒயின் எடுத்து அதை ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ பயங்கரமாக சிரிக்கிறா. அப்படியே குடிக்க போகிறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து அப்படியே அடிக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் விழுந்துருது. ஒரு காட் பார்த்தீங்கன்னா இவளை வந்து கத்தியால் குத்த வராங்க. அந்த நேரம் இந்த மெய்டு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துடுறாங்க. ஸோ அவள் வயிற்றுல அந்த கத்தி இறங்கிடுது. ஸோ உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அந்த வெய் தான் எல்லாத்தையுமே அடித்து போட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இளவரசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போங்க நீங்கள் உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெய் பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வந்துட்டுருக்கான். ஒரு காடு மாதிரி இருக்குது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ் எல்லாருமே துரத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. வெய்யோட ஆட்களும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடியலை. ஒருத்தவன் அம்பு விடுறான் பாருங்க, வெய்யோட முதுகுலேயே போய் சொருகிக்குது. ஸோ தடுமாறி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் சாகணும் தானடா ஆசைப்பட்றேன், என்ன ஏன்டா சாகவே விட மாட்டீங்க, நீங்கள் ஏன்டா நடுவில் வரீங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு ஒரு நிமிஷம் அப்படின்னு. நீ ஏன்டா அப்படி பண்ணுற, நீ யாருடா, எனக்கு எதுக்குடா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அடியே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. இப்படியே ஒரு கிலோமீட்டர் போனேன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆறு வரும். அதில் ஒரு போட்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போயிரு, நீ வந்து உயிர் வாழணும் அப்படின்னு. இல்லை உனக்கு எதுவுமே ஆகாது, நீ ஏன் சாக போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசணும் ஒரு விஷயம் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். ஸோ எனக்காக நீ வந்துட்டு உயிரோடு இருக்கணும், உயிரோடு வாழணும், ப்ராமிஸ் பண்ணி கூட அப்படின்னா அப்படியே செத்து போயிடுறான். ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. எனக்கு பிடிச்சவங்க, என்னை கேர் பண்ணுறவங்க ஏன் என்னை விட்டு 1 by 1 போயிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறா. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட ஆட்களும் அப்புறம் அந்த ராயல் கார்ட்ஸு அந்த பிரின்ஸு எல்லாருமே வந்துடுறாங்க. பிரின்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையுமே பார்க்குறான். அங்கேருந்து போகிறான் இவங்களை கொலை பண்ணிடு அப்படின்னு. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கடா வேறு வழி இல்லை, அவங்க 2 பேரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செத்து போயிட்டானுங்க, புரியுதா அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. புரியுது அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவளை வந்துட்டு கொல்ல மனசு இல்லாமல் தப்பிக்க விடுறான். இதுக்கப்புறம் யானை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த பென்டன்ட் இருக்குல்ல அதை தான் செஞ்சிட்ருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம அஜின் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும் போல். உங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்குது, நான் டாக்டர் வேணால் கூப்பிட்டு வரவா அப்படின்னு. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ அச்சுவை பார்த்தியா, கொஞ்ச நாளாகவே நான் அவளை பார்க்கலையே அப்படின்னு. நானும் அவங்கள பார்க்கல, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவனுக்கா ஒரு மாதிரியாக இருக்கா. இனிமா என் மேலே கோவத்தில் இருக்கா. ஆமாம் அவங்க மேலே கோவத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் போய் ஏதாவது பேசி பாருங்கள் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே லைனாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு அந்த கமெண்டரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறா, ஷவுலி ஆர்மியில் இருந்த யாரையுமே காணமே, எங்கே அவங்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பொசிஷன்லேயுமே இல்லை, நான் இதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அப்படியே காமிச்சு மிரட்டிகிட்ருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு. அவங்க எல்லாருமே சிட்டியை விட்டு வெளியே போயிருக்காங்க, அங்கே போய் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது, எதுவும் அவங்களுக்கு ஆபத்து ஆயிருமோ அப்படின்னு. இந்த சைடு அந்த ஜெனரலை காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த கமெண்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னடா அவன் வந்து அதை நம்பிட்டாளா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே, அவன் அந்த ஐசி லேக்கை ரீச் ஆனதும் நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே வச்சு அவளை கொலை பண்ணி போட்டுரு அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் நம்மளோட பிரின்ஸுக்கு தெரிய வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதை பற்றிலாம் எனக்கு இப்போதைக்கு கவலை இல்லை. அவள் பிரின்ஸ் கூட இருந்தா அப்படின்னா நம்மளோட ரிவெஞ்சை வாங்கவே விட மாட்டா.
ஸோ அவள் சாகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா குதிரையில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் இவங்களையும் கண்டுபிடிச்சிட்றா. அவங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. அதான் ஆபத்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறான். ஸோ என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் அந்த பிஏவும் தான் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமாக ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் தனியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறான், என்ன இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் என்னையே கேட்குறீங்களா இல்லை எங்கள் மாஸ்டரை பற்றி கேட்குறீங்களா அப்படின்ட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஆ, ஒன்றை தான் கேட்குறேன், ஏன் அவனுக்கு காது கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மெங்கு வந்துட்டு இங்கே தனியாக இருப்பா, இங்கே நிறைய அனிமல் ட்ராப்பெல்லாம் இருக்குது, ஸோ அவளை போய்ட்டு நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. அவளே ஒரு அனிமல் தானே, அதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு. டா சொன்னதை கேளுடா, இங்கேருந்து போடா அப்படின்னு. சரி சரி ஓகே நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், உன்னை யாரோ வேணுக்குனுமே இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க, ஸோ உன்னை வந்துட்டு இங்கே கொலை பண்ண ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அது வந்து அந்த ஜெனரல் தானே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, எதுவுமே சொல்லலை. யான் வந்து அவனை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கான்ல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கா. யானோட மனசில் இருக்கிற அந்த வெறுப்பு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உருகிறாது. நான் வந்து உங்ககிட்டேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போய் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யானை மீட் பண்ணதுக்கப்புறமா, யான் வந்து இந்த என்பியை பற்றி சொன்னதுக்கப்புறமா எனக்கான ஒரு இடம் வந்துட்டு காத்துட்ருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் என்னோடய ஆசை திரும்பவுமே வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? நான் ரொம்பவே ஸ்டெபனாக இருக்கிறதுனால. நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் அது உண்மை கிடையாது. நான் ரொம்பவே வந்துட்டு வீக்கான ஒரு ஆளாக தான் இருக்கேன். நிறைய மக்களை காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேரை நான் இன்னுமே கொலை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய சொந்தம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒன் பை ஒன்னாக என்னை விட்டு போயிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நல்ல லீடரே கிடையாது. என்னால் ஷவுலி ஆர்மி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. திரும்ப திரும்ப அவங்க சண்டை போட்டு அவங்களோட அந்த தன்மானத்தையுமே என்னால் தான் இழந்துட்டுருக்காங்க. ஒரு வேளை யான் வந்துட்டு இந்த என்பே ஆர்மியிலேருந்து அவங்கள எக்ஸ்பெல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே நான் ஒபே பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸ் வந்துட்டு சாகாமல் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கேட்குறான், நீ ரெக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு. இல்லை, நான் ரெக்ரெட்டாக எதையுமே ஃபீல் பண்ணது கிடையாது, ஆனால் நான் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ நீ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்ட்ராங்காக வா. இந்த என்பை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருமே ரொம்ப லாயலாக ரொம்பவே டிக்னிட்டியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கியா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே வந்துட்டு அவங்களோட சுயநலத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. எப்படி நம்ம முன்னே வருது, நம்ம எப்படி லீடர் ஆகுறது, நம்ம எப்படி வெல்த்தியாக இருக்கிறது, அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. இவங்களுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக கேட்குற, இந்த விஷயங்கள் எதையுமே உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, நீ ரிட்டன் என் கூட வான்னு நீ ஏன் சொல்ல மாட்டேற அப்படி. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காக உன்னை என் கூடயே வச்சுக்கணும், நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறது ரொம்பவே தப்பு. நீ எங்கே இருந்தீன்னா ஹாப்பியாக இருப்பியோ அங்கே நீ இரு, உன்னோட ஹாப்பியை பார்த்தாவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னை ஒரு மாதிரி பார்க்குறான், அழுகையே வந்துடுது அவளுக்கு. என்னோடய லைஃப்பில் நான் யாருக்குமே நன்றி கடன் பட்டதே கிடையாது உன்னை தவிர. நீ எனக்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்க, ஆனால் அது என்னால் எப்போதுமே திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா சத்தமாக அழு, நல்லா அழு, ஃப்ரீயாக அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா, அப்படியே ஒரு ஓரமாக தான் வந்துட்டுருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா, டே யானு பரதேசி நாயே, நீ நானும் போட்டுக்கிட்டா அந்த டீல் என்னடா ஆச்சு அப்படின்னு. இதுக்கப்புறமா லின்ஷியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்து மீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா, நான் உன்னை கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ஏன்னா நானும் மிஸ்டர் வும் வந்துட்டு லேண்ட் சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம், இதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டோம் அப்படி. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது, ஏன்னா இந்த என்பையில் இவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்க ஒரு ஆள் வந்துட்டு இவளுமே இங்கேருந்து போகிறா அப்படின்ற போது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக அந்த ஷவுலி ஆர்மிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கணும், ஆனால் அது என்னால் முடியலை, எனக்கு புரியுது.
அப்புறம் யான் வந்து உங்களையுமே சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணுவான். எனக்கு எல்லா சிச்சுவேஷனுமே புரியுது அப்படின்னு. ஆனால் ஆனால் நீ மாஸ்டரை வந்துட்டு வெறுத்துறாத, உனக்கு அவர் எப்படின்னு தெரியும். ஸோ அவர் அந்த தண்டனை மேடையிலேருந்து தான் இந்த மாதிரி மாறிட்டார். அந்த ஜெனரல் வந்துட்டு ஏதேதோ பேசி அவரை பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீ வந்துட்டு அதிலேருந்து யானை மீட்டெடுத்து கொண்டு வரணும், நீ தான் அவரை பார்த்துக்கறணும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணேன், அந்த மிஸ்டர் ஊவை நான் சந்திக்கணும் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் ஊவை போயிட்டு மீட் பண்ணுறா. அவரும் கேட்குறாரு, நீ தான் அந்த லூவோட பொண்ணா அப்படின்ட்டு. ஸோ இவளும் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு மெமரியுமே ஞாபகம் இல்லை, என்னை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்களேன் அப்படின்னு. ஸோ இவரும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இது வரைக்கும் என்ன விஷயங்கள் பார்த்தோமோ அதை எல்லாத்தையுமே தான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கார். ஆனால் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அந்த குதிரை வண்டி போகும்போது யுகே வந்து சண்டை போட்டுருந்துருப்பான்ல, அவளோட ஷோல்டரில் வந்து கத்தியெல்லாம் வச்சு கீறி அந்த சிம்பிளெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அப்போ வந்துட்டு அவனை அடிச்சவங்க தூக்கி போட்டிருப்பா. இதுக்கப்புறமா இவ கூட ஒருத்தர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டையெல்லாம் போட்டிருந்துருப்பாரு. இவர் வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பா தான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அந்த ஜஸ்ட்டில் அடிக்கிறா, அது பார்த்திங்கன்னா ஹார்ட்டே போயிட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமாக அவரை அட்டாக் பண்ணி அப்படியே அவள் பார்த்திங்கன்னா ரிவரில் விழுந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் இந்த மெய்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஓநாய்ங்களோட சண்டைலாம் போட்டு அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து யானோட இங்கே வந்திருப்பா. ஸோ இது எல்லாமே யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமா இல்லை விதியா அப்படின்றது தெரில. ஆனால் நீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. என்பியில் தான் உங்கள் அம்மா வந்துட்டு பாதுகாப்பாக இருந்தாங்க, இங்கேருந்து தான் எல்லா விஷயங்களுமே பண்ணாங்க. உங்கள் அம்மா தான் அந்த கிளவுட் அண்ட் விண்டோட ஹெட்டு. ஸோ நிறைய ஸ்பை எல்லாத்தையுமே இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவை யார் எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் சொல்லிகிட்டு இருக்காரு, உங்கள் அம்மாவை பார்த்து நிறைய பணக்காரங்க வந்துட்டு பயந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம், ஏன்னா அவங்க ஸ்பையெல்லாம் வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணாங்க. அதுவும் லியான் ஸ்டேட்டில் இருந்து ஒருத்தவன் தான் கொலை பண்ணான். அவன் வந்து இப்போ ஆஃப்டர் லைஃபோட ஹெட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். நீ ஏன் கூட வந்துரு, நீ வந்துட்டு லூவோட பொண்ணு. ஸோ உனக்குள்ளே இன்னுமே அந்த இன்னர் பவர் இருக்குது, நீ திரும்பவும் ஹெட்டாக மாறிடு, உனக்கு கீழே நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா என்னால் எங்கேயும் வர முடியாது, என்னால் அந்த இன்னர் பவரெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது, ஸோ நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அது வந்து ரொம்ப கோல்டான ஒரு பிளேஸில் தான் ஒர்க் ஆகும், நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உன்னோட பிக்கஸ்ட் எனிமியே ஐஸ் ஆஃப் காடு தான், ஏன்னா ஐஸ் ஆஃப் காடோட ஹெட்டை தான் நீ கொலையே பண்ணியிருக்க, நீ பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த லியானாட்டோட பிரின்சஸை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா தனியாக அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா. அப்போ அவளோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களை 3 மாதமாக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. பார்த்திங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. என்னோட பரம எதிரியாக இருக்கிறவன் என்னோட லெட்டர் ஃப்ரெண்டு, அவன் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள் நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து லியானாட்டோட பிரின்சஸ்ஸு, ஒரு எனிமிக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் அழக்கூடாது, ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பிரின்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதி அமுச்சு விட்டுட்டு, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போகிறவனை இந்த லியானாட்டோட ஸ்பை எல்லாரும் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டு அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்ருக்கா. ஸோ வேறு மாதிரி அந்த லெட்டரை எழுதி பாஸ் பண்ணி விட்றா. அதே மாதிரி ஹீரோவுக்குமே ஒரு லெட்டர் எழுதி அமுச்சு விட்ருக்கான். இவனும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். அப்படியே திரும்புகிறா, இவ ஷாக் ஆகிடுறான். ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதுவா, அது நான் தான் அந்த லெட்டர் ஃப்ரெண்டு அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான். இந்த நிமிஷத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவன் ஷாக் ஆகி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம், அதாவது நாளைக்கு தான் ஃபைனல் எபிசோடு. ஸோ நாளையோட இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.